எதிர்ப்பு இல்லாம வளரவே முடியாது. தத்துவமா ஏங்கிட்டியா போடா. சோ எங்க அவதூறுகள், திட்டுகள், நிந்தனைகள் இதெல்லாம் வந்துட்டு உரம் மாறி மண்ணு மாறி அடச்சி நாயே வரும். அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு. ஆமா, பல வல்லரசு நாடுகள்ல இவன் ஹெல்ப்பால தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன். என்ன பண்றது, ஒண்ணும் இல்ல, ஒரு 4-5 வார்த்தை நான் பேசினாலே அது ஒரு பெரிய சர்ச்சையாவது, வாத விவாதம் ஆகுது. காட்டிக்கிட்டு தண்ணியா குடி தண்ணியா குடி. சோசியல் மீடியால, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல சில பேர் வந்து எழுதும்போது சில திட்டி கஷ்டமா எழுதும்போது எனக்கு கஷ்டமா இல்லை. நம்ம தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளவு கீழ்த்தனமா போயிட்டாங்க, தெரு பிஞ்சு போயிடும். நீங்க தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. சோ நான் பச்சை தமிழன். நீங்க வந்து என்னை வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. எங்கேயாவது போ, இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னா தூக்கி போட்டா நான் இமயமலையில போய் தான் விழுவேன், தவிர வேற எந்த மாநிலத்தில் போய் விழ மாட்டேன். என்னடா புத்தலாட்டது? உங்க ஊருக்கு போங்க, உங்க கடமைகளை செய்யுங்க, உங்க தொழில் நீங்க பாத்துக்கங்க. அதுக்கே சுத்தி வளைச்சு பேச நம்ம மீடியா என்ன விரட்டுன்னு விரட்டி போர் வரும்போது பார்த்துப்போம். ஆண்டவா இருப்பாங்க. நன்றி. என்ன எலெக்ஷன் நிக்க போறியா? போட கையை